தெற்காசிய விளையாட்டு விழா இந்தியாவின் குவாஹாட்டியில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் இலங்கை 8 தங்கப் பதக்கங்களையும் 14 வெள்ளிப் பதக்கங்களையும் 18 வெண்கலப் பதக்கங்களையும் சுவீகரித்து பதக்கப்பட்டியலில் 2ஆம் நிலையில் உள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானோ. வணக்கம் திரிஷானோ. வணக்கம் ரிஷாந்த்ராஜ். 12வது தெற்காசிய விளையாட்டு விழாவில் 4ஆம் நாள் போட்டிகள் இன்னும் 10 நிமிடத்தில் ஆரம்பமாக உள்ளது. அதாவது இன்றைய தினம் முதல் அம்சமாக சைக்கிள் பந்தயம் நடைபெற உள்ளது. ஆடவருக்கான 70 கிலோமீட்டர் கொண்ட சைக்கிள் பந்தயம். அதாவது இந்த போட்டியை பொறுத்தவரை அணிப்பிரிவில் நேர கணிப்பீட்டு சுற்றாக நடைபெறுகின்றது. அதே போன்று மகளிருக்கான அணிப்பிரிவில் 40 கிலோமீட்டர் தூரம் கொண்ட போட்டியும் நடைபெற உள்ளது. அதே போன்று இந்த போட்டிகளில் வித்தியாசமாக எதிர்பார்க்கப்படும் கோகோ போட்டிகளும் நடைபெற உள்ளன. கோகோ போட்டிகளை பொறுத்தவரை காலை 9:30 மணிக்கு இலங்கை மற்றும் நேபாள் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற உள்ளது. ஸ்குவாஷ் போட்டிகளை பொறுத்தவரை இலங்கை பெறுவதாக எதிர்பார்ப்பில்லை. இன்றைய தினம் மற்றொரு சிறப்பம்சமாக ஆடவருக்கான கால்பந்தாட்ட போட்டி இன்று மாலை நடைபெற உள்ளது. ஆடவருக்கான கால்பந்தாட்ட போட்டியில் இலங்கை மற்றும் மாலத்தீவு அணிகள் விளையாட உள்ளன. இன்று மாலை 5 மணி அளவில். அதற்கு முன்னதாக நீச்சல் போட்டிகள் 3 மணி அளவில் நடைபெற உள்ளன. அந்த போட்டிகளிலும் இலங்கை பதக்கங்களை மேலும் எதிர்பார்க்கலாம் என நம்பப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நடைபெறவுள்ள போட்டிகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கிற ஸ்போர்ட்ஸ் செய்திகளுக்காக இந்தியாவின் குவஹாட்டி நகரிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ.